பரலோகமே உம்மை துதிப்பதா, கர்த்தாவே அங்கே வாழ்கிறே, உம் ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோ, கர்த்தாவே எழுந்தருளும். எல்லோரும் ஒரு முறை கூட தேவாதி தேவனை நோக்கி பார்க்கலாம். நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாமல் எங்களை நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பனே, உமக்கோடான கொடி ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்தீங்க. ஆராதனையில் நீர் மகிமைப்பட்டிருந்ததற்காக உமக்கு நன்றி. எப்பொழுதும் அது வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. உம்மிடத்திலிருந்து வருகிற வார்த்தை விருதாவாய் போகாதபடி எங்கள் வாழ்வில் அது பலன் தர நீர் அபிஷேகித்து தருவதற்காக உமக்கு நன்றி. சோர்வுகள், கலக்கங்கள், டிஸ்ட்ராக்ஷன் எல்லாவற்றையும் தேவன் மாற்றி அந்த வார்த்தைக்கு செவி மடுக்க எங்களை ஆளுகை செய்யும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். துதிகன மகிமை யாவையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற இந்த உலகம் விஞ்ஞானம் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு காலம். அறிவு, ஆற்றல் எல்லாமே ரொம்ப வேகமாய் வளர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் நம்ம ஒருவர் மேல் ஒருவர் காட்டுகிற அக்கறை, அன்பு, கரிசனை, விசாரணை இதெல்லாம் தேய்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படிதானே? நம்ம யாரும் அதை மறுக்க முடியாது. முந்தியெல்லாம் நம்ம சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஒரு திருமணம் வருகிறது அப்படின்னு சொன்னால் அது உறவுகளின் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அப்படிதானே? அக்கா, பெரியம்மா பிள்ளை, மாமா பிள்ளை கல்யாணம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 நாளைக்கு முந்தையே நம்ம குடும்பமாக போயிடுவோம். இன்விடேஷன் கொடுக்கும்போதே சொல்லுவாங்க, முதல்ல வந்து நீங்கள் தான் நல்லா நடத்தி தரணும். அவங்களும் சொல்லுவாங்க, ஆமாம் கண்டிப்பாக வந்து நாங்கள் நடத்தி தரோம். அப்படி உறவுகளில் ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்விடேஷன் த்ரூ ஆன்லைன், செரிமனி ஆன்லைன், பேமெண்ட் ஆன்லைன். எவ்வளோ ஈஸியாக போச்சு இல்லையா? இந்த வளர்ந்து வருகிற விஞ்ஞானம் உறவுகளுக்குள்ளால ஒரு பெரிய விரிசலை கொண்டு வருகிறது. இதை நம்ம மறக்கக்கூடாது. முந்தியெல்லாம் ஒரு சொந்தமாக கூட இருக்காது. நான்லாம் பார்த்துருக்குறேன். நம்ம வாழ்கிற அந்த தெருவில் யாராவது ஒருத்தர் இறந்து போனால் கூட இந்த தெரு மக்கள் எல்லாம் வந்து ஒரு 2-3 நாளாவது வீட்டில் இருப்பாங்க, சாப்பாடு கொண்டு தருவாங்க. இப்படி ஒரு கரிசனை நிறைந்த உலகமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு எல்லாரும் ரொம்ப பிஸி. அடுத்தவங்க மேலே அக்கறை காட்ட நமக்கு நேரம் இல்லை. ஒரு ஃபோன் கால் பண்ண நேரம் இல்லை. சொல்கிற என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்படி ஒரு ஒரு அக்கறை குறைந்து போகிற ஒரு நேரத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போது இருக்கிறவங்களுக்கே நல்ல குடும்பம் அப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கே இப்படிப்பட்ட நிலை என்றால் இல்லாதவர்களுக்கு, எஸ்பெஷலி இன்னைக்கு நம்ம சொந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊரில் வந்து இருக்கிறோம். நமக்கு இங்கே உற்றார்கள், உறவினர்கள் ரொம்ப கிடையாது. ஏதோ அந்த பில்டிங்கில் இருக்கிறவங்க நெய்பர்ஸ் ஒரு வேளை ஹெல்ப் பண்ணுவாங்க. சபையில் இருக்கிற நம்மளுடைய சகோதரர்கள் நமக்கு உதவிக்கு வரலாம். கேம்பில் இருக்கிறவங்கள நினைத்து பாருங்க, யாருமே இல்லை. சுகம்லன்னா கூட லீவ் போட்டுட்டு இருக்கிறதுக்கு ஒரு ஆட்கள் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நம்ம ஒவ்வொருவருக்கும் பாரங்கள் உண்டு, கவலைகள் உண்டு. என்னை பற்றி கேட்கறதுக்கு யாருமே இல்லையே, என் வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம் நிறைந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏங்கி கொண்டிருக்கிற நம்மளை பார்த்து தேவன் இன்னைக்கு சொல்லுகிறார், 1 பேதுரு 5:7 அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவனானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். என்ன கண்டுக்க யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? யார் உங்களை விசாரிக்கிறார் தெரியுமா? நம்ம நல்ல கொரட்டை விட்டு உறங்கும் போதும் உறங்காமல் தூங்காமல் நம்மளை காக்கிறாரே, அந்த இஸ்ரவேலின் தேவன் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம எங்க வச்சிருக்கிறார் தெரியுமா? அவர் கண்ணுக்குள்ள கண்மணியாய் வைத்திருக்கிறார். அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைக்கிறார். அவர் இன்னைக்கு நம்மளை பார்த்து சொல்றார், நான் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் என்மேல் வைத்து விடுங்கள் என்று சொல்கிறார்.
நம்ம வேதத்தில் பார்க்கிறோம், இயேசுவை தேடி வந்த யாரும் வந்த வண்ணமாய் திரும்பி போனதில்லை. அவங்க யாரெல்லாம் வர்றாங்களோ அவர்கள் குணத்தை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எந்த காரியத்திற்கு வந்தாங்களோ அது நிறைவேறிதான் அனுப்பப்பட்டார்கள், இயேசுவை தேடி வந்தவர்கள். ஆனால் நம்ம இன்னைக்கு யாரை பற்றி பார்க்க போகிறோம் என்றால், இயேசுவை தேடாதவர்கள். இயேசுவுக்கு இன்விடேஷன் கொடுக்கல, இயேசுகிட்ட ஓடி வரல. ஆனால் அவர்களுடைய வாழ்வின் சிச்சுவேஷனை பார்த்து, அவங்க இருக்கிற அந்த கடினமான நேரத்தை பார்த்து தானாகவே இயேசு கிறிஸ்து தேடி தந்து சுகம் அளித்தவர்கள், விடுதலையானவர்களை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன் தெரியுமா? அவர் நம்மை விசாரிக்கிறவர். யாரு இல்லாட்டாலும் அவர் நமக்காக உண்டு. எடுத்துக்கொள்வோம் மார்க்கு 5ஆம் அதிகாரம். நமக்கு எல்லாருக்குமே நல்ல தெரிஞ்ச போர்ஷன் தான் மார்க்கு 5ஆம் அதிகாரம். முதல்ல இப்படி தொடங்கிறது, பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டிற்கு வந்தார்கள். அதுக்கு முந்தி பார்த்தீங்கன்னா சீஷர்களோடு போறாரு, காத்தையும் கடலையும் அடக்கின அந்த அற்புதம். அதுக்கு அடுத்தது இப்ப கடல்ல இருந்து அக்கறைக்கு போறாங்க. எங்க போறாங்க? கதரேன்கிற ஒரு ஊருக்கு போறாங்க. 21வது வசனம் இப்படி சொல்கிறது, இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து. அப்போ ஒரு கரையிலேருந்து அந்த கதரேனுக்கு போயிட்டு அங்கிருந்து மறுபடியும் அவரு திரும்பி வந்துட்டாரு. அப்போ இயேசு யாரோ ஒருத்தரை, ஒரு விஐபியை தேடி அவருக்காக ஸ்பெஷலா அந்த இடத்துக்கு போகிறாரு, திரும்பி வந்துடுறாரு. அந்த விஐபி யாரு? 2வது வசனம் பாருங்க, அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளிலிருந்து அவருக்கு எதிராக வந்தான். இயேசுவை வெல்கம் பண்ண வந்தது யாரு? அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதன். இவன் எப்படி இருந்தான்? அடுத்த தொடர் வசனங்கள் நமக்கு விளக்குகிறது. அவனுடைய குடியிருப்பு கல்லறையில் இருந்தது. அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் அநேகம் தரம் விலங்குகளினாலும் சங்கிலிகளினாலும் கட்டப்பட்டிருந்தும் சங்கிலிகளை முறித்து விலங்குகளை தகர்த்து போடுவான். அவனை கட்ட ஒருவராலும் கூடாதிருந்தது. அவன் எப்பொழுதும் இரவும் பகலும் மலைகளிலும் கல்லறைகளிலும் இருந்து கூக்குரலிட்டு கல்லுகளினால் தன்னை காயப்படுத்தி கொண்டிருந்தான். அவன் எப்படிப்பட்டவன்? அவன் என்ன நிலையில் இருந்தான்? அந்த வசனம் விளக்குது பாருங்க. அவன் எங்க இருந்தானா? கல்லறையில் இருந்தான். சங்கிலினாலும் விலங்கினாலும் கட்டப்பட்டவன். ஆனால் அவனை கட்ட யாராலும் கூட முடியவில்லை. அநேகம் தரம். ஏன்னா சொல்றது, அவன் ராத்திரியிலும் பகல் என்ன செய்வானா? கூக்குரலிடுவான், சத்தம் போட்டுக்கிட்டே இருப்பான், நாய் போல ஊளை இடுகிறவன். இவனுக்கு தொந்தரவு தாங்காம சிலர் போய் கெட்டி போட்டிருக்கலாம், ஆனால் அவனை கட்ட முடியவில்லை. அவன் தகர்த்து போடுவான். அது மட்டுமல்ல, கல்லுகளினால் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை. இவனுக்காக வேண்டிக் கொள்ள யாரும் இல்லை. இவன் தன் நிலையில இல்லை. இவன் அவனுக்கு கண்ட்ரோல்லையே இல்லை. அவன் யாருக்கு கண்ட்ரோல் இருக்கான்? பிசாசு, அசுத்த ஆவியின் கண்ட்ரோல். அதனாலதான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு அவல நிலை. இப்படி யாருமே இல்லாத அந்த ஆத்துமாவை தேடிதான் நேச படகில பயணம் செய்கிறார். அவனுக்காக ஸ்பெஷலா போறார் இயேசு கிறிஸ்து. அவனை பார்க்கிறார். இவர் தூரத்துல வரதை பார்த்ததுமே அவனுக்கு உள்ள இருந்த அசுத்த ஆவிகளுக்கு ஐயையோ பெரிய ஆப்பு வருதே, இவ்வளவு நாளும் சுகமா இருந்துட்டு இருந்தோமே, இப்ப நம்மளை தேடி ஒருத்தர் வருகிறாரே. அதுல நம்ம வாஸ்து பார்த்தா தெரியும். ஓடி போறான் இவன். ஓடி போய் இயேசுவின் பாதத்துல விழுந்து அவர் என்ன சொல்றான் பாருங்க. 7வது வசனத்தை பாரு, 6-7. அவன் இயேசுவை தூரத்தில் கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டான்.
கொண்டு, இயேசுவே உன்னதமான தேவனுடைய குமாரனே, உமக்கும் எனக்கும் உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தும்படிக்கு நீங்க எங்க வந்துட்டீங்களா? அவனுக்கு அவன் கேட்குறான், தேவகுமாரனே உங்களுக்கும் எனக்கும் என்ன, நான் உங்க வழியில வரவே இல்லையே, இவங்கிட்ட இருக்கிற இவனுக்கு பேர் என்னன்னு தெரியாது, எத்தனை வருஷம் அந்த கல்லறையில இருந்தா நமக்கு தெரியல, நான் என் பாட்டுக்கு இவனுக்குள்ள நாங்க இருக்கிறோம், உங்ககிட்ட நாங்க தொந்தரவு பண்ணல, இல்லைன்னா இவனுக்காக உங்களை யாரும் வேண்டிக் கொள்ளவும் இல்லை. அதுதான் கேட்கிறான், உமக்கும் எனக்கும் என்ன, ஏன் எங்களை வேதனைப்படுத்த வந்தீங்க? அப்ப இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து கேட்கிறார், உன்னுடைய பெயர் என்ன? அப்படி சொல்லும்போது அவன் சொல்றான், என் பெயர், நாங்கள் அநேகராய் இருக்கிறபடினா என் பெயர் லேகியோன். லேகியோன் சொன்னா அந்த காலத்துல இருக்கிற ரோம சேனைகளுக்கு இந்த பெயர் உண்டாம், லேகியோன். அதாவது ஒரு சேனையில இயேசு வாழ்ந்த காலத்துல அந்த சமயம் அந்த ரோம சேனையில 6000 பேர் கொண்டத ஒரு சேனை, அதுதான் லேகியோன் சொல்லுவாங்களாம். அப்போ வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள், இவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்திருக்கு? 6000 பிசாசு. 6000 பிசாசினால் கட்டப்பட்ட ஒருவன். இவனை ஒரு பிசாசு பிடிச்சாலே அடக்கி ஆள முடியாது. இவனுக்குள் 6000 பிசாசு எத்தனை வருஷ காலமோ குடிகொண்டு அவனையும் துன்பப்படுத்தி கொண்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒருவரை தேடிதான் நம்மை விசாரிக்கிறவர் வருகிறார். அப்போ அவர் சொல்றாரு, இவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இந்த பிசாசுகளுக்கு, நம்மள இனிமே விரட்ட போகிறாரு. இனிமே ஒருத்தர்கிட்ட இருந்து விரட்டி இன்னொரு ஆளுக்குள்ளால போக விடுவாரா இயேசு கிறிஸ்து? கண்டிப்பா விட மாட்டார். அப்போ சொல்லுறது, அங்கே பண்ணி நிறைய இருக்கு, ஒரு 2000 பண்ணி, அதுக்குள்ள எங்களை போக விடுங்கன்னு இயேசு விரட்டி விடுறாரு. பண்டிகைலாம் மலைக்கு கீழே மலைக்கு மேல இருந்து விழுந்து மாண்டு போகிறது. இது நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு காரியம்தான். அடுத்து அந்த மனிதன் குணமாகி முடித்த உடனே 15வது வசனம் பாருங்க. இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தாங்களே அந்த மக்களுக்கு பயம் வந்துட்டு, இப்ப எப்படி பார்க்கறாங்க அந்த பிசாசு பிடித்தவனை? அவன் வஸ்திரம் தரித்தவனாய், இவ்வளவு நாள் அவன் நிர்வாணியாய் இருந்தான், உட்கார்ந்து தெளிந்த புத்தி, தன் சுயம் இழந்து வாழ்ந்து கொண்டிருந்தான். இன்னைக்கு அவனுக்கு ஒரு தெளிந்த புத்தி உள்ளவனாய் கண்டு அவனை பார்த்து வியந்தார்கள். மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க, பண்ணி போச்சு, இனிமே என்னெல்லாம் நடக்குமோ, தயவுசெய்து எங்களை விட்டு போயிருங்கன்னு இயேசுவை வேண்டிக் கொண்டார்கள். அப்போ இந்த இயேசு படகுல ஏறும்போது இந்த பிசாசு பிடித்த குணமானவன் ஓடி வந்து சொல்றான், நானும் உங்க கூட வந்துடுறேன். இயேசு அவனை பார்த்து சொல்லுவார், நீ என் கூட வராண்டா, நான் உனக்கு இறங்கி செய்தேனே அதை உன் குடும்பத்துக்கு உன் இனத்தார்கிட்ட திரும்பி போய் அவர்களுக்கு சொல்லு. இந்த மனுஷன் என்ன செய்தான்? தெக்கப்பொலி நாடு எங்கும் அதை பிரஸ்தாபப்படுத்தினான். இன்னைக்கு பாருங்க, ஒரு பிசாசு பிடித்தவன் இன்னைக்கு என்னவா மாறிவிட்டான்? சுவிசேஷனாய் மாறிவிட்டான். யாருனால? அவனை விசாரிக்கிற ஒருவர் இருந்தாரே, அவனை விசாரிக்கிற ஒருவர் அவனுக்காக ஸ்பெஷலா கடல் கடந்து வந்து அவனை கண்டாரே, அதே ஆண்டவர் நம்மை பார்த்து என்று சொல்கிறார், உன் பிரச்சனை எவ்வளவு பெரிதா இருக்கிறது, இன்னைக்கு கட்டப்பட்ட நிலையில இருக்கிறீங்களா, எனக்கு விடுதலை தர யாருமே இல்லை நினைக்கிறீங்களா? இந்த அவருக்கு வேதம் சொல்கிறது, அவனை கட்ட யாராலும் முடியல, அவ்வளவு பெரிய பிரச்சனை உங்களுக்குள்ள இருக்கலாம். தேவன் சொல்லுகிறார், விசாரிக்கிறவர் நான் இருக்கிறேன். நம்ம இயேசு கிட்ட போகும்போது நம்ம பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு சொல்லக்கூடாது, நம்ம பிரச்சனையை பார்த்து சொல்லணும், என் இயேசு எவ்வளவு பெரியவர், என் தேவன் எவ்வளவு பெரியவர், அவர் நம்மை விசாரிக்கிறவரார் ஆனபடியினார். இன்னைக்கு உங்க கட்டு என்னவா இருந்தாலும் சொல்லுங்க, அவன் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டான். இன்னைக்கு நம்மளும் பலர்ல நம்மளுடைய பிரச்சனைகள் தாங்க முடியாம நம்மை நாமே காயப்படுத்திக் கொள்வோம். கல்லுகளினால் அல்ல. நிறையவங்க குடிப்பாங்க, கேட்ட சொல்லுவாங்க, என்னுடைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாது, என் கவலையை மறக்க நான் குடிக்கிறேன், குடித்து குடித்து குடல் அவிழ்ந்து கல்லீரல் போய் இறந்தே போவார்கள். போதை பொருட்களுக்கு அடிமையானவர்கள், சூசைடல் அட்டம், நிறைய தற்கொலைக்கு இறந்து போனா கூட பரவாயில்ல, அறகுறையாட்டு உயிர் தப்புவாங்க பாருங்க. நிறைய பேர் தீ வைத்துக் கொள்வார்கள்.
அதுக்கப்புறம் அவங்கள பார்க்கவே அகோரமாக இருக்கும். மேலேருந்து குதிச்சிருவாங்க. பெட்ரிடனா லைஃப் டைம் அவங்க கடக்க வேண்டியது இருக்கும். தங்களைத்தானே காயப்படுத்திக் கொள்கிறது. எதற்காக? அவங்களுடைய பாரம், அவங்களுடைய கவலை, அவங்களுடைய பிரச்சனையை அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல. ரீசெண்டாக கூட நம்ம கேள்விப்பட்டோமே, அந்த பெற்றோர்கள் மரித்து போனார்களே கட்டி குத்தி. இன்னைக்கு அந்த பிள்ளைங்க நிலை என்ன? விடுதலை உண்டா? நம்ம எப்போ அசுத்த ஆவிக்கு இல்லைன்னா வேற அந்த அதுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறோமோ நம்முடைய வாழ்வு காயப்பட்டு கொண்டே தான் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு காரியம், நம்மளை விசாரிக்கிற இடத்துல நம்ம வைத்தோம் என்றால், கேட்க வாங்கன்னு சொல்லாதவனுக்கே இவ்வளவு பெரிய விடுதலைன்னு சொன்னா, இயேசுவே எனக்கு மனமிறங்கும் நம்ம கூப்பிட்டா நம்மளை கர்த்தர் விருதாய் விடுவாரா? இன்னைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் வேதனை எவ்வளவு பெரிதா இருக்கட்டும், நீ கட்டப்பட்டவனா இருக்கிறியா, அவமானத்துக்குள்ள இருக்கிறியா, உன் காரியத்தை வெளியில சொல்லி அடுத்தவங்கள்ட்ட பிரேயர் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாத அளவுக்கு கேவலமான ஒரு பிரச்சனையா இருக்கிறதா? பரவாயில்ல, உனக்காக நான் இருக்கிறேன், உன்னை விசாரிக்கிறவர் நான் இருக்கிறபடினா என்கிட்ட சொல்லு, கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார். அந்த அவமானம் இன்னைக்கு அவன் பாருங்க, ஒரு சுவிசேஷன் போகிற இடமெல்லாம் தனக்கு குணமளித்த இயேசுவை சுமந்தி வணங்கி சொல்லி அந்த இடத்துல நிறைய பேருக்கு இவன் ஒரு இரட்சகனாய் மாறுகிறானே. கர்த்தர் நம்மளுடைய வாழ்வை மாற்றி போடுகிறவர், கர்த்தர் நம்முடைய வாழ்வை மாற்றி போடுகிறவராய் இருக்கிறார். இதே போல நம்ம இன்னொரு நிகழ்ச்சியையும் பார்க்கலாம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 17 வரை. இது நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நிகழ்ச்சி தான். இயேசு கிறிஸ்து நாயின் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வருகிறார். அதற்கு முன்பும் ஒரு அற்புதத்தை செய்துட்டு தான் வருவாங்க. நாயின் ஊருக்கு வரும்போது அங்கே கொஞ்சம் பேர் என்ன செய்கிறாங்க, ஒரு இறந்த மகனுடைய உடலை தூக்கி கொண்டு வர்றாங்க. எதற்கு? அடக்கம் பண்ணுவதற்கு. அவங்க அம்மா ஒரு கைம்பெண், அவங்க ஒரு விதவை. அப்போ இப்படி வெகு கூட்டம் அந்த ஊரில் உள்ள ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அந்த மகனை அடக்கம் பண்ணுவதற்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. வழியில இயேசு அவர்களே சந்திக்கிறார். இயேசு பார்க்கிறார் அந்த சிச்சுவேஷனை. இந்த அம்மா ஏற்கனவே விதவை, கணவனை இழந்தவங்க. இவங்களுக்கு இருக்கிற இப்போ ஒரே நம்பிக்கை அவங்க மகன். இப்போ அவங்க மகனும் இறந்து போனார். இந்த தாய்க்கு, இந்த விதவை தாய்க்கு நாளை என்ன நடக்கும்னு தெரியாது, சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியாது, தங்க இடம் இருக்குமா, நான் வியாதிப்பட்டா என்னை யார் பாப்பா, அவங்களுக்குள்ள எல்லா நம்பிக்கையும் அற்று போன ஒரு நிலை. அந்த மகனுக்கு பக்கத்துல நடந்து போய்கொண்டே இருக்கிறார்கள். இந்த தாய் இயேசுகிட்ட இயேசுவே என் மகனை குணமாக்குங்கன்னு கேட்கிற, இயேசுவே என் மகனை குணம் அளிக்கிற வல்லமை உங்கள்கிட்ட இருக்குன்னு விசுவாச அறிக்கை செய்ய. இந்த அம்மா அழுதுகிட்டே மட்டும்தான் போறாங்க. அழுதுட்டு போகிற இந்த தாயை இயேசு பார்க்கிறார். யாருமில்லாத அந்த தாயின் சிச்சுவேஷனை பார்த்து இயேசு மனம் இறங்கி வசனம் சொல்கிறது. அவங்க அம்மா கிட்ட போய் சொல்றாரு, அழாதே. அப்போ தெரியுது அந்த அம்மா ரொம்ப அழுதுட்டு வந்திருக்கிறாங்க. மனசுக்குள்ள ஏகப்பட்ட போராட்டங்கள், ஏகப்பட்ட கேள்விகள், விடை தெரியாத கேள்விகள், முற்றிலும் இருள், வாழ்க்கையின் மொத்த நம்பிக்கையும் அடைபட்டு போன ஒரு கடைசி நிலைமையில இந்த அம்மா வந்துட்டு இருக்காங்க. இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அழாதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னாரு, என்ன போனாரு, அந்த மகனை படுக்க வச்சிருந்தாங்களே அந்த பாடையை போய் இயேசு தொட்டார். பாடையை இயேசு தொட்டார். அந்த காலத்துல யூத வழக்கப்படி ரபி இல்லைன்னா வேத பாரகர்களா இருக்கலாம், பெரிய நிலையில இருக்கிறவங்க இறந்தவங்க கிட்ட கூட போக மாட்டாங்க, அது தீட்டு. இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரு, பாடையை போய் தொட்டார். அவருடைய அன்பு கரம் பட்டுட்டு சொன்னார், வாலிபனே எழுந்திரு. உடனே அந்த வாலிபன் என்ன செய்தான், உயிர் பெற்று எழுந்து பேச தொடங்கினான். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய வாழ்க்கையை தொட்டார் என்றார். நம்ம அநேக காரியங்களை பார்க்கிறோம். அவரை போல அன்பான தெய்வம் கிடையவே செய்யாது. தொழுநோயாளிகள், குஷ்டரோகிகளை தூரத்துல நின்னே குணமாகுன்னா குணமாகுவாங்க. ஆனா அவர் தொடுவார்.
பாடியே போய் தொட்டார். அவன் எழுந்திருந்துட்டு 15 பாருங்க. மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேச தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். எழுந்து போன மகனை இயேசு கிறிஸ்து உயிரோடு வர செய்து அவங்க அம்மா கிட்ட என்ன செய்யறாரு? ஒப்புவித்தார். அழகாய் வேதம் சொல்கிறது அவர் அவங்க அம்மா கிட்ட அவனை ஒப்பு கொடுக்கிறார். நம்பிக்கை இழந்த சிச்சுவேஷன்ல வந்தாங்களே இந்த அம்மா, இயேசுகிட்ட வரவே இல்லை. ஆனால் அவங்க சிச்சுவேஷனை பார்த்து நம்ம அன்பான தெய்வம் மனம் உருகிறார். இன்னைக்கு நீங்கள் என்ன இழந்து போனீங்க அவர்கிட்ட சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையோ ஒன்று, இதுதான் எனக்கு இந்த காரியம் நடந்துருச்சுன்னா நான் தப்பிடுவேன் நினைச்சிங்களே, அந்த காரியம் கூட உங்களை கைவிட்டுட்டேன். வாழ்க்கையில நம்ம நம்புறதுக்கு எதுவுமே இல்லை, நான் ஏன் உயிரோடு இருக்கேன்டே தெரியல அப்படி நிறைய நினைக்கிறீங்களா? கர்த்தர் வருகிறார். நீங்க உங்களை விசாரிக்கிறவர், முடிந்து போனதுன்னு முற்றுப்புள்ளி வைத்த இடத்துல கர்த்தர் தொட்டார் என்றால் அது ஒரு புது தொடக்கம், அது ஒரு புது வாழ்வு. நான் இழந்து போனேன் வெற்றிய, நான் இழந்து போனேன் என் சுகத்தை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? நான் இழந்துட்டேன்னு சொல்றீங்களா? வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனிட திருப்பி தந்தார். இன்னைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ என்ன இழந்து போனா என்கிட்ட சொல்லு, அதை உனக்கு நான் திருப்பி தருவேன். அடக்கம் பண்ண போனார்கள், புது வாழ்வு தந்தார். ஒருவேளை நீங்க நம்பிக்கை இருந்தது அதை அடக்கம் பண்ணியே இருந்திருக்கலாம், வருஷம் ஆச்சா? கர்த்தரிடம் சொல்லுங்கள், இன்னைக்கு நாம் இழந்து போனதை அவர் திருப்ப தருகிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை விசாரிக்கிறவர். நமக்குடைய மனதின் வேதனைகளை அந்த அம்மா சொல்லவே இல்லை, ஆனா அவங்களுடைய கவலை, அவங்க மனதில் இருந்த வேதனை, அந்த கண்ணீரை கர்த்தர் அனுபவித்தாருங்க. இயேசு கிறிஸ்து பார்க்கவில்லை, அனுபவித்தார். அதனாலதான் என்ன செய்தார்? போய் தானாகவே முன் வந்து அந்த தாய் இழந்து போனதை திருப்பி தந்தார். அந்த தாய்க்கு எவ்வளவு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை. அந்த தாய் நம்பிக்கை இல்லாமல் வந்த ஒரு தாயை இன்னைக்கு அநேகருக்கு நம்பிக்கையா இயேசு வைத்தார். கடைசி வசனம் சொல்லுது பாருங்க, 16-17, எல்லோரும் பயமடைந்து மகா தீர்க்கதரிசியானவர் நமக்குள்ளே தோன்றி இருக்கிறார் என்றும் தேவன் தமது ஜனங்களை சந்தித்தார் என்றும் சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இந்த செய்தி யூதேயா தேசம் முழுவதும் பிரசித்தமாயிற்று. அவங்க என்ன சொல்றாங்க? தேவன் தம் ஜனங்களை சந்தித்தார். ஒரு ஹோப்லெஸ் சிச்சுவேஷன்ல இருந்த ஒரு அம்மா இன்னைக்கு அநேகருக்கு ஹோப்பா மாறினாங்க. கர்த்தர் தொட்டால் நம்மளுடைய வாழ்க்கை புது தொடக்கமாய் மாறும். ஏனென்றால் அவர் நம்மை விசாரிக்கிறவர். He cares for us. நம்ம பார்த்து அவர் என்ன கவனிக்கவராய் இருக்கிறார். இறுதியாக இன்னும் ஒரு காரியத்தை கூட நம்ம பார்க்கலாம். இதுவும் நம்ம எல்லாருக்குமே நன்றாக தெரிந்த ஒரு வேத பகுதி. யோவான் 4ஆம் அதிகாரம், அதுல 2வது வசனத்திலிருந்து பார்த்தோம் என்றால், இது இயேசு சமாரிய ஸ்திரியை சந்தித்த ஒரு நிகழ்ச்சி. யூதேயாவை விட்டு இப்ப கலிலேயாவுக்கு போய் கொண்டிருக்கிறார் இயேசு. போகிற வழியில தான் சமாரியா வழியாக போகணும். 4வது வசனம் இப்படி சொல்கிறது, அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால், இப்ப சமாரியா நாட்டுக்கு வர்றாரு. வர வழியில அங்க சீகார் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வர்றாங்க. வந்ததும் இப்போ சீஷர்கள் சாப்பாடு வாங்க போயாச்சு. இயேசு தனிமையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு பர்பஸ் உண்டு. இயேசு அவர் அந்த வழியாய் போக வேண்டியதாய் இருந்தபடியினால், கர்த்தருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு திட்டம் இருந்தது. இப்போ இந்த பக்கமாக வரும்போது யாக்கோபின் கிணறுக்கு பக்கத்தில் வர்றாரு. அங்கே ஒரு சமாரிய பெண் தண்ணி எடுக்க வர்றாங்க. இந்த யூதர்கள் சமாரியர்களோடு பழக்கம் வைப்பதில்லை. அவங்கள ஏதோ ஒதுக்குனவங்களா வைத்திருக்கிறாங்க இந்த யூதர்கள்.
இங்கே வந்து இயேசு சொல்கிறாரு, எனக்கு தாகமாக இருக்கு, குடிக்க தண்ணி தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பெண் சொல்கிற, நான் ஒரு சமாரியர், அடுத்தது ஒரு பெண், என்கிட்ட நீங்கள் தண்ணி கேட்கலாமா? அப்போ இயேசு சொல்கிறாரு, கேட்குறவர் யாருன்னு தெரிஞ்சா நீ இப்படி சொல்ல மாட்டா. இப்படி சம்பாஷணை நடந்துட்டு இருக்கும்போது இயேசு ஆவிக்குரிய அநேக காரியங்களை சொல்கிறாரு. இந்த அம்மாவால் அதை விளங்கி கொள்ள முடியலை. திடீர்னு டக்குன்னு ஏசு அந்த கான்வர்சேஷனை டைவர்ட் பண்ணுவார். போய் சொல்லுவார், ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வான். அப்போ அவள் சொல்லுவாள், எனக்கு ஹஸ்பண்ட் இல்லை. அப்போ ஏசு சொல்லுவார், நீ சொல்கிறது கரெக்ட் தான், ஏன்னா ஏற்கனவே உனக்கு 5 புருஷன் இருந்தாங்க, இப்போ இருக்கதும் உனக்கு சொந்த புருஷன் இல்லை. அப்போ அந்த ஒரு விபச்சாரமான ஒரு நிலையில் இருக்கிற ஒரு ஸ்திரீ, இவங்க கிட்ட தான் இயேசு என்ன செய்கிறாரு, பேசி கொண்டிருக்கிறார். அப்படி பேசிட்டு இருக்கும்போதே தன்னை அவங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், பயங்கரமாக வெளிப்படுத்துகிறார். அவர் சொல்றாரு, என்ன நம்பினா நான் கொடுத்த தண்ணியை குடிச்சா ஜீவ காலமும் என்ன செய்யும், ஜீவ தண்ணீர் நீரூட்டாய் ஊறிக்கொண்டே இருக்கும். அப்போ இவர் சொல்ற, அப்படி ஒரு இதை கொடுங்க. அப்படி சொல்லும்போது சொல்லுவா, ஆமா மெஸ்ஸியான்னு ஒருத்தர் வருவாரு, அவர் வந்து இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு விளக்கி சொல்லுவாரு. அப்போ இயேசு சொல்லுவாரு, 26வது வசனம் பாருங்க. அதற்கு இயேசு, உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். இயேசு கிறிஸ்து நானே மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யாருக்கு வெளிப்படுத்துகிறார்? ஒரு வேசிக்குங்க. நம்ம எல்லாம் மதிப்போமா? ஊரில் ரொம்ப கேவலமாக பார்க்கப்படக்கூடியவங்க இவங்க. நம்ம ஊரில் நிறைய இது பார்த்தோம்னா அவங்க செய்கிற பாவத்தை வச்சு தான் நம்ம அவங்கள ஐடென்டிஃபை பண்ணுவோம். அவன் அந்த யாரையாவது தேடுவோம், அந்த குடிகாரன் தான், அவனை தெரியும், அவன் குடிகாரன் தானே, ஓகே இவனா, ஓகே இப்படிப்பட்டவ தானே, அவளை தெரியும். யாராவது விசாரிக்க வந்தால் கூட பாவத்தை வச்சு தான் நம்ம ஒரு ஆட்களை ஐடென்டிஃபையே பண்ணுவோம். அப்படி ஒதுக்கப்பட்ட ஒரு மகளை தேடி அந்த சமாரிய நாட்டுக்கு இயேசு கிறிஸ்து ஸ்பெஷலாக வந்தார். எவ்வளோ ஓப்பனாக வெளிப்படுத்துகிறார், நானே மெஸ்ஸியா. அதை கேட்ட உடனே அந்த ஸ்திரீ என்ன செய்யறா, அவளுக்கு தாங்க முடியலை. அந்த நேரத்தில் கரெக்டாக சீஷர்களும் திரும்பி வந்துடுறாங்க. அவங்களும் ஆச்சரியப்படுறாங்க, இயேசு கிறிஸ்து யார்கிட்ட போய் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த ஸ்ரீ ஓடி போய் அவங்க ஊர் மக்கள்கிட்டலாம் சொல்கிறா, நான் என் வாழ்க்கையில் நடந்தது அப்படியே ஒருத்தர் சொல்கிறார், அவர் மெஸ்ஸியாவா இருக்குமோ, வந்து பாருங்கள். ஊர் மக்கள்லாம் ஓடி வர்றாங்க, வந்து இயேசுவை வேண்டிக் கொள்கிறார்கள். 2 நாளாவது எங்கள் கூட தங்கி இருக்கணும்னு இயேசு கிறிஸ்து அங்கே தங்குறாரு. கடைசியில் அந்த மக்கள் அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்லுவாங்க, நீ சொன்ன நாள் மட்டுமல்ல, அவருடைய உபதேசத்தை கேட்டும் கண்டும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். பாருங்க, அந்த உலகத்தால் சட்டத்திட்டங்களால் வேத பாரகர்களாய் வேதத்தில் இருக்கிற அந்த சட்டங்களால் ஒதுக்கி வைக்கப்பட்ட ஒரு சமாரிய அந்த இனத்தாரை தேடி இயேசு கிறிஸ்து அது எப்பேற்பட்ட ஸ்திரீ கிட்ட போகிறாரு. அவ்வளவு அருவருப்பான ஒரு பாவம் நிறைந்த ஒரு மகளை தேவன் தேடி செல்லுகிறார். யாரு தெரியுமா? உலகம் பார்க்கிறபடியாய் நம்மை அவர் பார்க்கிறதில்லை. நம்ம ஒவ்வொருவரும் அவருக்கு விசேஷித்தவர்கள். உங்கள் பாவம் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும், எவ்வளவு அருவருக்கத்தக்கதாக இருந்தாலும், இன்னைக்கு தேவன்கிட்ட வந்தோம் சொன்னால் அவர் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ தண்ணீரை நமக்கு தர தயாராக இருக்கிறார். அவர் யாரையுமே விளக்குறதில்லை, யாரையுமே கீழ்த்தரமாக பார்க்கறதில்லை. நம்ம இன்னைக்கு பார்த்தோமே இந்த 3 காரியங்கள். அசுத்த ஆவியினால் கட்டப்பட்டு அவமானமாய் தன்னைத்தானே காயப்படுத்தி கொண்டிருந்த ஒரு ஆத்துமாவை தேவன் தேடி சென்றார். தனக்கு இருந்த நம்பிக்கை முழுவதும் அற்று போச்சு. என் வாழ்க்கையில் எனக்கு நம்பிக்கையே இல்லையேன்னு மனசுக்குள்ள மட்டும் புதைந்து அழுது கொண்டிருந்த ஒரு தாயின் கண்ணீரை கண்டு தேவன் தானாகவே போய் அவளுடைய நம்பிக்கையை, அவளுடைய வாழ்க்கையை திருப்பி தந்தார். அவ்வளவு அருவருப்பானமான பாவத்தில் இருந்தேன். என்னை இந்த உலகம் மதிக்காது, சர்ச்சுக்கெல்லாம் போகுது கூட எனக்கு கேவலமாக இருக்குது, நான் கூனி குறுகி வாழுகிறீர்களா, இல்லைன்னா அதுலேருந்து எனக்கு விடுதலை பெற முடியலன்னு நினைக்கிறீங்களா? உங்களை தான் தேவன், நம்மை தான் தேவன் அதிகமாக நேசிக்கிறார். அப்படியே பயங்கரமாக அவருடைய அன்பை வெளிக்காட்ட தேவன் தயாராக இருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் நம்மை விசாரிக்கிறவர்.
இன்னைக்கு உங்க கூட பிறந்தவங்க உங்களை கவனிக்காம இருக்கலாம், கணவன் மனைவி உங்களை கவனிக்காம இருக்கலாம், பெற்ற குழந்தைகள் கவனிக்காம இருக்கலாம், வேலை பார்க்குற இடத்துல நான் கவனிக்க முடியாத, என்னை கவனிப்பார் யாரும் இல்லை, என்னை கண்டுக்கிறவங்க யாரும் இல்லை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? ஒருத்தர் இருக்கிறார். நம்ம இன்னைக்கு வசன சங்கீதம் படிக்கும்போது கூட பார்த்தோமே, அவருடைய கண்கள் நம்ம நோக்கமாயிருக்கிறது, நம் பாதையை அறிகிறார், நம் உள்ளிந்திரங்களை சோதித்து பார்க்கிறார், அதனுடைய வேதனைகளை அவர் அனுபவிக்கிறார், நம்முடைய கண்ணீரை அவர் அனுபவிக்கிறார். எப்போ நம்ம சில நம்ம அடுத்தவங்க மேலே நமக்கு எப்போ ஃபீல் வரும் தெரியுமா? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் நம்ம போயிருப்போம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு டிசீஸ் நமக்கு வந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு கஷ்டம் வந்திருக்கும் போது பயங்கரமாக ஃபீல் பண்ணுவோம். சாதாரணமாக உச்சி கொட்டிட்டு போக மாட்டோம். கர்த்தர் நம்மளுடைய வேதனைகளை அறிந்தவர் மட்டுமல்ல, அவர் அதை அனுபவிக்கிறார். கர்த்தர் கண்டிப்பாக நமக்கு விடுதலை தருவார். இன்னைக்கு பார்த்தோமே, அவரை அழைக்காதவர்களை, அவரை கூப்பிடக்கூட சிச்சுவேஷன் முடியாத அசுத்தாவினால் ஆட்கொள்ளப்பட்டவர். எங்களுக்கு இறங்கும் யாரும் கூப்பிடல, கர்த்தர் தானாகவே போய் செய்தார். யார் தெரியுமா? அவர் அவ்வளவு அன்பானவர். மனுக்குலத்தை மீட்பதற்காக விண்ணக வாழ்வை துறந்து அந்த மண்ணகத்திற்கு வந்தாரே குழந்தையாய். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், நமக்கு மீட்பராய், நமக்கு இரட்சகராய், இருளிறைந்த நம்ம வாழ்க்கையில ஒளியேற்றுகிற ஒரு தெய்வமாய், நமக்காக ஜீவனையும் தந்து மற்ற சகல ஆசீர்வாதங்களையும் வைத்திருக்கிறார். சகல அதிகாரங்களும் துறைத்தனங்களும் அவருக்கு காலில் இருக்குங்க. தன்னை கட்டக்கூட முடியாத அந்த பிசாசு இயேசு கிறிஸ்துவிட்ட ஓடி வந்ததும் பாதத்தில் விழுந்தேன். ஏன் தெரியுமா? அவரால் போன் சொல்ல முடியாத காரியமே இல்லை. சகல அதிகாரங்களும் அவருக்கு கீழே இருக்கு. அப்படிப்பட்டவருக்கு பாதத்தில் நம்ம போய் விழுந்தோன்னு சொன்னா கர்த்தர் புது வாழ்வு தருவார், புது தொடக்கம் தருவார், புது ஆசீர்வாதம் தருவார். சீன் வச்சிருந்தாங்களே உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். அவமான சின்னமா இருக்கலாம், நீங்க போகிற இடமெல்லாம் இவன் இயேசுவின் பிள்ளை, நீங்க ஒரு சாட்சியாய் அவருடைய நற்கந்தகமாய் மாற்ற தேவன் போதுமானவராய் இருக்கிறார். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் முழுமையான பழுதற்ற அன்பு நிறைந்தவராய் இருக்கிறார். நம்ம மேல அவர் வைத்திருக்கிற அன்புக்கு எல்லையே இல்லை. எல்லையற்ற தேவனை நம்மை பார்த்து சொல்கிறார், மகனே மகளே, உனக்கு என்ன வேணும்? உன் கவலை என்ன? உன் பிரச்சனை என்ன? நான் தயாராக இருக்கிறேன். என் கரத்தில் தான் அவர் கரத்தில் கொடுக்க நாம் தயாரா. சிந்திப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.